தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கை பணியில் குறிப்பிடத்தக்க அளவில் காணிக்கை வரவு பதிவாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் ரொக்கமாக 2,46,30,874 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தங்கம் 342 கிராம், வெள்ளி 8,833 கிராம், வெளிநாட்டு நாணய நோட்டுகள் 789 ஆகியவையும் பக்தர்களின் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திரு ஆவினங்குடி கோவில் உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 21,25,798 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ஒட்டன்சத்திரம் குழந்தை வேலப்பர் கோவில் உண்டியலில் ரூபாய் 2,56,500 ரூபாய் காணிக்கையாக வந்துள்ளது. ஒட்டன்சத்திரம் காமாட்சியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 15,078 ரூபாய் கிடைத்துள்ளது. இந்த உண்டியல் எண்ணிக்கை பணியில் கோவில் அதிகாரிகள், ஊழியர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பணியில் ஈடுபட்டனர். உண்டியல் எண்ணிக்கை பணிகள் அனைத்தும் உரிய பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புடன் நடைபெற்றதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆன்மீக திருத்தலமான அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் மாசி பெருவிழா கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 27ஆம் தேதி வரை 13 நாட்கள் நடைபெற்று வருகிறது. முதல் நாளான பிப்ரவரி 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மாசி பெருவிழாவில் அன்று மறுநாள் 2ஆம் நாளில் மயான கொள்ளை நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிலையில் 5ஆம் நாளான நேற்று மாலை தீமிதி உற்சவம் திருவிழா தொடங்கி நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த தீமிதி உற்சவத்தில் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க மாவட்ட கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் தலைமையிலான 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் மீட்பு பணிக்காக தீயணைப்பு வீரர்களும் அதேபோல் மருத்துவ குழுவினரும் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களுடன் தயார் நிலையில் இருந்தனர். மதுரை மாடக்குளம் பகுதியில் அருள்மிகு ஈடாடி ஐயனார் கோவில் மாசி களரி திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய நிலையில் 3ஆம் நாள் விழாவை முன்னிட்டு சுவாமியாடிகள், பக்தர்கள் என அனைவரும் ஊர்வலமாக ஐயனார் கோவில் சென்று அங்கு நடைபெற்ற விசேஷ பூஜையில் கலந்து கொண்டனர். விசேஷ பூஜை, தீபாராதனை உள்ளிட்டவைகளுக்கு பிறகு மேளதாளங்கள் முழங்க சுவாமி குடையோடு ஊர்வலமாக வருகை தந்தனர். சோனை கோவில் நோக்கி கிராமத்தின் முக்கிய வீதிகளில் வலம் வரும்போது இளைஞர்கள் உற்சாகமாக ஆடியபடியை வருகை தர, மறுபுறம் இளம்பெண்களும் இளைஞர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் தங்களது வயதை மறைத்து ஆனந்தமாக குத்தாட்டம் போட்டு ஊர்வலத்தில் பங்கேற்றனர். தொடர்ந்து சுவாமியாடிகள் சோனை கோவிலிலிருந்து ஆடியபடி மந்தை திடலுக்கு வருகை தந்து அங்கே மேளதாளங்கள் முழங்க ஆடிய நிலையில் ஒவ்வொரு சுவாமிகளும் தங்களுடைய அடையாளங்களோடு, குறிப்பாக ஆணி வைத்த செருப்பு, அருவாள் இப்படியாக மந்தை திடலில் சுவாமி ஆடியபடி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். தொடர்ந்து திருக்கோவில் சார்பாக பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பழமை வாய்ந்த இயந்திர சனீஸ்வர பகவான் ஆலயம் இருந்து வருகிறது. இந்த ஆலயத்தில் 2½ ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த விழாவிற்கு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த ஆலயத்தில் வாரம் வாரம் சனிக்கிழமை தோறும் பரிகாரம் மற்றும் யாகம் ஆகியவை நடைபெற்று பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இன்று இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு முன்னதாக எந்திர சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு யாகசாலை அமைத்து முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, கோபூஜை ஆகியவை நடைபெற்றன. இன்று சரியாக 10 மணி அளவில் எந்திர சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. மேலும் அந்த புனித நீரை ட்ரோன் மூலம் மக்களுக்கு தெளித்தனர். இந்த கும்பாபிஷேகத்தை போன் காட்சிகள் மூலம் படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.